அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று பலருக்கும் இருக்கும் ஒரு கேள்வி. இஸ்லாமில் ஓவியம் வரையலாமா? இதில் ஸ்காலர்ஸ் மத்தியில் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அதனால் ஆதாரத்துடன் புரிந்து கொள்வோம். முதலில் சில ஹதீஸ்களில் உயிருள்ள உருவங்களை உருவாக்குவது பற்றி எச்சரிக்கை வந்துள்ளது. ஹதீஸ் 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உருவங்களை உருவாக்குபவர்கள் கியாமத் நாளில் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பல அறிஞர்கள் மனிதர்கள் மற்றும் உயிரினங்களின் முழு உருவங்களை வரைவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஹதீஸ் 2. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மலக்குகள் நாய் அல்லது படங்கள் உள்ள வீட்டிற்குள் நுழைய மாட்டார்கள். ஆனால் இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அனைத்து டிராயிங்ஸும் ஒரே ரூலிங் அல்ல. இயற்கை காட்சிகள், மலைகள், மரங்கள், கடல், பூக்கள், கட்டிடங்கள், அனிமேஷன் ஸ்டைல், குழந்தைகள் கல்வி டிராயிங்ஸ் சில ஸ்காலர்ஸ் அனுமதிக்கிறார்கள். இவற்றில் ஸ்காலர்ஸ் மத்தியில் ஃபிளெக்சிபிலிட்டி உள்ளது. மேலும் சில கண்டெம்பரரி ஸ்காலர்ஸ் சொல்வது, கல்வி, குழந்தைகள், லேர்னிங், டிஜிட்டல் ஆர்ட், கார்ட்டூன்ஸ் போன்ற விஷயங்களில் நோக்கம், இன்டென்ஷன் மற்றும் பயன்பாடு பார்க்க வேண்டும். அதனால் சுருக்கமாக, உயிருள்ள உருவங்கள் கருத்து வேறுபாடு உள்ளது. பல ஸ்காலர்ஸ் தவிர்க்க சொல்கிறார்கள். இயற்கை, நான் லிவிங் டிராயிங்ஸ் பொதுவாக அனுமதி உள்ளது. நோக்கம் மற்றும் பயன்பாடு முக்கியம். இறுதியாக, சந்தேகம் இருந்தால் இந்த ஹதீஸ் நினைவில் வையுங்கள். சந்தேகமானதை விட்டுவிட்டு சந்தேகமில்லாததை எடுத்துக்கொள். அல்லாஹ் நமக்கு சரியான புரிதலை அளிப்பானாக. ஆமீன்.